மூட நம்பிக்கைக்குள்ள வருவோம். மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மக்கள் மக்களை எந்த அளவுக்கு நம்பிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த கடையை போனாலும் போத்தல், கடை வழிய போத்தல், வீடு வழிய போத்தல். நாவலப்பட்டியில ஒரு பள்ளிக்கு போத்தலை கட்டி காவ போட்டி. நாவலப்பட்டியில ஒரு பள்ளிக்கு போறேன், அந்த பள்ளியில இசிம் போத்தலுக்கு என்னடா பள்ளிக்கு காவலாம், அல்லாட பள்ளியை காவ காக்க போத்தலை கட்டி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரகன்னு சொல்லி, எதை கட்டி தொங்க விட்டா அல்லாஹ் இணை வைத்துக் கொண்டான்னு சொன்னாங்க. யாரு தாயத்தை கட்டி தொங்க விடுறானோ, தமீமாவை கட்டி தொங்க விடுறான், இணை வச்சுட்டாங்க. இல்ல என்ன சொல்லலாம் தெரியுமா, குர்ஆனை கட்டலாம். நான் கேட்கிறேன், குர்ஆனை கட்டிக்கு பாத்ரூம் போகலாமா? இல்ல மூடித்தானே இருக்கு, அப்போ ஒரு ஷூகேஸ் போட்டிக்க குர்ஆனை வச்சு பாத்ரூமுக்கு வைக்கலாமா? அப்ப பதில் வராது. குர்ஆனை கட்டி தொங்க விடுறதுக்கு அனுப்பப்படல, அதை படிச்சு ஓதி வழங்கி அமல் செய்த சஹாபாக்கள் வந்தாங்க, அதுதான் செஞ்சாங்க. ஒவ்வொரு குர்ஆன் வசனம் வந்தா அதை அமல் செய்யாம அடுத்த குர்ஆன் வசனம் போக மாட்ட வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்காங்க. இங்க என்ன நடக்குது தெரியுமா, சூரத்துல் அஹ்ஸாப பச்சை பேனையால எழுதி டப்பாவில் அடைச்சு வச்சா கல்யாணமான பெண்களுக்கு மாப்பிள்ளை தேடி வரும், எழுதி கொடுத்தான். நானும் பாகிஸ்தான் மௌலாண்டாய்க்குள்ள எழுதி கொடுத்த ஒரு காலத்துல, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கணும். இன்னொரு குர்ஆன் வசனம் இருக்குது, அதை சிவத்த பேனையால எழுதி அதை தலானிக்கு அடியில வச்சால் இல்லற சுகம் நீடிக்குமா. வாழ்வியல் வழிகாட்டிக்காக வந்த இந்த குர்ஆனை பாலியல் வழிகாட்டிக்காக மாற்றி அமைச்சிட்டீங்க. இந்த குர்ஆனை வச்சு இஸ்மாசிமாக்கள் எழுதி அப்படியே பிரேம் பண்ணி சாம்பிராணி வச்ச கொளுத்தி வச்சிருக்கான். அப்ப அவருக்கு தொழுகை இல்ல, அவர்கிட்ட திக்ர் இல்ல, காலமான திக்ர் இல்ல. அந்த பிரேம் பண்ணது இருக்குது இல்லையா, அந்த பிரேம் பண்ணதெல்லாம் மொத்த நம்பிக்கை. இதை வித்து வருவான் ஒருத்தன் ரோட்டுல, வேர்வையை சிந்திக்கிட்டு வெயில அலைஞ்சுக்கிட்டு பஸ்ஸா ஏறி இறங்கி கடையா தெரு தெருவா வந்து 100 ரூபா தான் முதலாளி ஒரு இசிமு கொளி வைங்க பறக்கத்தான வியாபாரம் பெறும் என்று வெயில லோன்னு அலைதான். இந்த முதலாளி மாதிரி வேண்டி கொள்வான். அந்த முதலாளி திருப்பி கேட்கணும், 100 ரூபா தானே இந்த இசிமு கொளி வச்சா எங்களுக்கு லட்சக்கணக்கில் பெருவுமே, உண்ட நீங்க கொளி வச்சு ஒரு கஜாங்கொட்டை வியாபாரத்தை பண்ண வேண்டியதானே, நீங்க லட்சாதிபதி ஆகணுன்னு 40 வருஷம் இசிம்பித்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த சோழியலும் அந்த பேக்கும் அந்த வேர்வையும் தான். அப்ப அவன் சிந்திக்கிறான் இல்ல, எந்த அளவுக்கு இந்த நிலை இருக்குதுன்னு பாருங்க. ஆக இந்த இசு மசுமாக்களால ஒன்றுமே ஆக போறல. ஒரே ஒரு இசு மட்டும் வேலை செய்யுது. என்ன இசு தெரியுமா, இரவையில குளற பிள்ளை இருக்குது இல்லையா, இரவையில தூக்கம் இல்லாம அடம் பிடிக்கும் பிள்ளை, ஒரு 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்து பிள்ளை இருக்குது இல்லையா, அந்த பிள்ளைகளுக்கு இசுமணி அரிசி மையால பிஞ்ஞான்ல கரைச்சி குடிப்பாங்க, படுத்துடும். இரவையில குளராது. அசருக்கு பிறகு இசும கொடுக்க சொல்லுவாங்க, பிள்ளை படுத்துடும். அடுத்த நாள் அசருக்கு பிறகு உண்டம்பாங்க, 7 இசும் கொடுப்பான். அதோட சரி பிள்ளை இரவையில படுக்க தொடங்கிடும். இந்த இசுமை தவிர மற்ற இசும் எல்லாம் நம்பிக்கையில குணமடையுது. ஆனா இந்த இசுமோட ரகசியம் என்ன தெரியுமா, அரிசி எடுத்து வறுத்து கறியாகிற போது தண்ணியை ஊத்தி கடைஞ்சாது அரிசி மையி. ஆனா சின்ன பிள்ளைக்கு இசுமிழுகிற அரிசியை வறுக்கிற நேரம் ஒரு கட்டு கஞ்சாவை போட்டு வறுத்து அதை வேற டப்பாவில் எடுத்து வச்சு அதை தொட்டு எழுதி கொடுப்பான். பிள்ளை நிஷான்ல படுத்துக்கிட்டீங்க, ஏமாத்திட்டீங்க. பிள்ளைய கொண்ட கொடுத்து கொஞ்சம் கஞ்சா கொடுங்க மௌலவியங்க, நம்ம வேற ஒன்று இல்லை, ஏமாத்திட்டீங்க. அப்ப நான் கேட்கிறேன், அரிசி மை ஒரு துணிக்கா? அந்த அரிசி மை எடுத்து என்னமாச்சு வரப்பாத எழுதி போட்டு கரைச்சா அதுல ஒரு கெமிக்கல் சேஞ்ச் ஏற்பட்டுருமா? எனக்கு ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடு, முஸ்லிம்க ஒத்தரும் ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லையே. அப்ப அறிவியல் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து சிந்திச்சுப்பார் ஆராய்ச்சி செஞ்சுப்பார், யோசிச்சுப்பாரு. அவலாயத்தை தப்பருன குர்ஆன் இதெல்லாம் என்னதுக்கிட்டாங்களா? இவன் என்ன காட்டுற மார்க்கம் இல்லையா, அந்த துவா கூடும் இசிமாஜிமாவும் எல்லாரையும் பேன அலைய விடுற மார்க்கம் இது. ஒருத்தர் ஒன்று ரிமோட்டு கண்ட்ரோல் எல்லாம் தேவையில்லை. ரிமோட்டு கண்ட்ரோல் எல்லாம் கண்டுபிடிக்காது. இந்த அதோட இசிமொழி நசிப்பாராக்கி டிவிக்கு இசிமாக்கு தகட்டில் எழுதி அதை நசிச்சு டிவியை ஓட்டுவார் இவர் விட்டா. ஆக எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில நம்முடைய சமூகம் பின்னுக்கு போயிருக்குது பாருங்க. அதே மாதிரி இந்த குறி சாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நாயகம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, மன் அத்தா காஹினன் வ அர்ராஃபன் வ ஸத்தக பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத்.
யாரெல்லாம் குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்புகின்றார்களோ அவன் குர்ஆனை நிராகரித்து விட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப குறிகாரன் சாத்திரக்காரனிடம் போனால் குர்ஆனை நிராகரித்ததுக்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா யஅலமுல் கைப இல்லல்லாஹ், மறைமுகமான ஞானம் அல்லாஹ்க்கு தவிர யாருக்கும் கிடையாதுங்கறான். ஆனா இவன் என்னதுன்னா போய் குறி சாத்திரம் பார்க்க. இந்த குறி சாத்திரம் சொல்றவனுக்கு மறைமுகமான ஞானம் இருக்கான்னு கேட்டா இல்லங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. ஏன் நடந்த சுனாமியை பத்தி